ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த ரோஜா செடியை எப்படி நடவு செய்யலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். செம்மண் ஒரு பங்கு, கொக்கோபீட் ஒரு பங்கு, ஆட்டு உரம் ஒரு அரை பங்கு, தொழு உரமாக இருந்தால் நம்ம ஒரு பங்கு சேர்த்துக்கணும். ஆட்டு உரத்தில் சூடு அதிகங்கிறதுனால நம்ம அரை பங்கு எடுத்துக்கிட்டோம். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். இதில் கல், பிளாஸ்டிக் கவரு, தேவையில்லாத பொருள் இருந்தால் நம்ம எடுத்து போட்டுடலாம். கையில் க்ளவுஸ் போட்டுட்டு வேலை செய்யுங்க. ஏன்னா மண்ணில் கொக்கோபீட்லலாம் சின்ன சின்ன பூச்சி இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். இது மாதிரி ஒரு டூல்ஸ் வச்சு நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கலாம். மண் கட்டி கட்டியாக இருந்ததுன்னா நம்ம கையால் உதுத்து விட்டுருக்கலாம். ரோஜா செடிக்கு கண்டிப்பாக செம்மண் நம்ம சேர்க்குறது அவசியம். சாமந்தி பூ, செம்பருத்தி பூக்கெல்லாம் நம்ம சாதாரண மண்ணே எடுத்துக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக செம்மண் சேர்க்கணும். கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு, சாம்பல் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த வேப்ப முன்னாக்கு எல்லா மண்ணிலையும் படுற மாதிரி நம்ம கலந்துக்கலாம். இப்போ இதை ஒரு 10 இன்ச்சு பாட்டில் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். சின்ன செடிக்கு 8 இன்ச்சு பாட்டே போதும். இதுவும் சின்ன செடி தான். என்கிட்ட இந்த பாட்டு தான் இருந்தது. முதல்ல ட்ரைனேஜ் ஹோல் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். தொட்டிலே நம்ம பாதி மண்ணை நிரப்பிக்கணும். செடி வச்ச பிறகு நம்ம மீதி மண்ணை போட்டுக்கலாம். இதுதான் நான் வாங்கிட்டு வந்த செடி, 40 ரூபான்னு வாங்கினேன். இது ஒரு அழகான கலரு. நான் ஒரு வாரமாக அதை காய விட்டுட்டேன். இலைகள் எல்லாம் வாடி போயிருக்கு. நம்ம சரி பண்ணிவிடுவோம். இப்போ அதில் ஒரு பெரிய குழியாக எடுத்து நம்ம அதில் நடவு செஞ்சுக்கலாம். இந்த பிளாஸ்டிக் கவரில் இருக்கிற மண்ணை நம்ம ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம லூஸ் பண்ணிக்கணும். வேர் அறுந்துடாமல் நம்ம அதை பார்த்து பதமாக எடுத்துக்கணும். உங்களுக்கு எடுக்க முடியலன்னா கவரை கட் பண்ணிவிட்டு எடுங்க. மண்ணை லூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம வைக்கிற மண்ணில் அது வேர் படர்ந்து செழிப்பாக வளரும். இப்போ இதில் இருக்கிற பூ, இலை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டுடலாம். அப்படி எடுத்தால் தான் நம்மளுக்கு சீக்கிரமாக புது தளிர் வரும். பார்த்து எடுக்கணும். ஸ்டெம்பில் அடிப்படாமல் எடுத்துக்கணும். காஞ்ச ஸ்டெம்ப்பாக இருந்தால் நம்ம கட் பண்ணி விட்டுறணும். நான் 1-2 தளிரை விட்டுட்டேன். அது புதுசாக இருந்ததுனால இந்த ஸ்டெம்பை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். காஞ்ச ஸ்டெம்ப்பு நம்ம எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தடவி வச்சிடணும். அப்போ தான் தண்ணியோ வெயிலோ அதை பாதிக்காமல் இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் மண் போட்டு நம்ம மேலே தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃபெர்டிலைசர் ஒன்று நான் ரெடி பண்ணேன். வாழைப்பழத்தோல், செவ்வாழைப்பழத்தோல் கிடச்சிது எனக்கு. 4 எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு செவ்வாழைப்பழம் கிடைக்கலன்னா மஞ்சத்தூள் ஒரு 6-7 எடுத்துக்கலாம். இது மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த ஃபெர்டிலைசரை ஒரு 4 நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி புளிக்க வைக்கணும். நம்ம இதுக்கு மீன் அமிலமோ பஞ்சகாவியாவோ தெளிக்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது பூச்செடிங்கிறதுனால நம்மளுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம்.
1/2 லிட்ரு தண்ணியில் நான் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். இந்த அளவு வரும் நம்மளுக்கு. கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை வெயில் காலத்தில் நம்ம இதை மண்ணுக்கு கொடுக்கலாம். செடி குளிர்ச்சியாக இருக்கும். ரோஜா செடிக்கு நம்ம ஒரு 4 மணி நேரம் வெயில் இருந்தால் போதும். ரொம்பவும் வெயிலில் இருந்தால் அது காஞ்சிரும். இப்போ இதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா அந்த கண்டெய்னரை மூடிட்டு நல்லா நம்ம குலுக்கி விட்டுக்கலாம். இது ஒரு வாரம் நம்ம புளிக்க வச்சுட்டு இதிலேருந்து ஒரு 100 மில்லி எடுத்து 1 லிட்ரு தண்ணியில் கலந்து நம்ம வேருக்கு கொடுக்கணும். ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தால் வடிகட்டி பண்ணுங்கள். காலத்தில் இதை வேருக்கு கொடுக்குறது தான் நல்லது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.